வணக்கம் and welcome to Raindrops Inspiring Connects. நான் அரவிந்த் ஜெயபால். Raindrops Inspiring Connects நிகழ்ச்சியினுடைய இன்னொரு சிறப்பான எபிசோடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய எபிசோட்ல இயற்கையின் வாசல் வழியா சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் சாதனையாளர் தான் நம்ம சந்திக்க போறோம். அவருக்கு இயற்கை அப்படின்றது ஒரு சிந்தனை அல்ல, ஒரு உணர்வு. உணவு பழக்க வழக்கங்கள்ல ஒரு புரட்சி செய்யறதுக்கும் நம்மளுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுக்கும் ஒரு பெண் எடுத்த பயணம் தான் மண் வாசனை. இயற்கை விவசாயம், பாரம்பரிய உணவு, பசுமை வாழ்க்கை இவை எல்லாத்தையுமே உயிராய் நேசித்து பிறருக்கும் விதைத்து வரும் ஒரு பசுமை புரட்சி தூதுவர். பசுமையான செயல்களின் பின்னணியில ஒரு தெளிவான பார்வை கொண்ட திருமதி மேனகா அவர்கள், CEO ஆஃப் மண் வாசனை அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வாங்க பேசலாம், சந்திக்கலாம், இன்ஸ்பயர் ஆகலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளுடைய இயற்கை விவசாயம், பாரம்பரிய உணவு வகைகள் இது எல்லாத்தையுமே மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? என்னுடைய முதல் குழந்தைக்கு தான் நான் நல்ல ஒரு உணவு கொடுக்கணுன்றத பாத்தீங்கன்னா எப்படி ஒரு நியூட்ரிஷனான உணவு, குழந்தைகளுக்கு ஆரோக்கியமா இருக்கணும், நஞ்சில்லாத உணவா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் போது நம்மளோட குழந்தைக்கு எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுன்றதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. அப்பதான் நம்மளுடைய நம்மாழ்வார் ஐயா, நெல் ஜெயராமன் ஐயாவை சந்திக்கும் போது இந்த மாதிரி ஒரு சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசிகள்லாம் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம இந்த சிறுதானியம், பாரம்பரிய அரிசிகள் எல்லாம் நம்ம ஒரு சத்துமாவா ஆக்கி குழந்தைக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உணவு கொடுக்கலாம் போது அது ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஊற வைக்க வேண்டிய ஒரு பெரிய ப்ராசஸா இருந்தது. பாரம்பரிய உணவுகள் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்ப யாருக்கும் அந்த டைம்ல இல்லாததால நான் என்ன பண்ணேன், அதை ஒரு கருப்பு கவுனி சத்துமாவா பண்ணிட்டு நான் என்னுடைய குழந்தைக்கு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்ப கொடுக்கும் போது நல்ல ஒரு இம்யூனிட்டி பவரோ, நல்ல ஆரோக்கியமா, நல்ல ஆக்டிவா இருந்தான் குழந்தை. இதை ஏன் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலான்னு யோசிக்கும் போதுதான் நான் ஒவ்வொன்னா எங்க குடும்பத்துல என்னுடைய கணவரும் நானும் சேர்ந்து பாரம்பரிய உணவு, நஞ்சில்லா உணவு, காய்கறிகள் எல்லாமே நாங்க சாப்பிட ஆரம்பிச்சோம். எங்களுடைய பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் எங்களுக்குள்ள தெரிய வந்தது. எனக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தது. என்னோட தைராய்டு பிரச்சனை குணமாச்சு. 80 kg இருந்தேன், அதுல இருந்து கம்மியாகினேன். என்னோட குழந்தையும் நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க, என்னோட கணவரும் ஆரோக்கியமா இருந்தாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு உணவை நாங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதத்துக்கு ஹாஸ்பிட்டலேஷனே போகவே இல்லை. இந்த மாதிரி இருக்கும் போது இந்த நஞ்சில்லா உணவு இவ்வளவு அதிகமா நம்மளுக்கு உபயோகம் கொடுக்குது. அந்த அரிசிகள் மூலியமா நம்ம ஒரு சத்தான ஒரு உணவை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படின்னும் போது இந்த உணவை நம்ம ஏன் நம்மளுடைய மக்களுக்கும் கொடுக்கலாம், சேர்க்கணும். குழந்தைங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்கன்னும் போதுதான் நான் யோசிச்சு பார்த்ததுலதான் இது ஆரம்பம். ஒரு நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா நீங்க நினைச்சிருக்கீங்க, அததான் மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கீங்க. இன்னைக்கு மண் வாசனை அப்படின்ற ஒரு விஷயம் இயக்கமா மாறி இருக்கு. சோ மேனகா அப்படின்னாவே மண் வாசனை அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. சோ அது நினைக்கும் போது உங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு? என்னுடைய எண்ணம் மண் வாசனைன்னு சொல்லும் போது இப்ப எல்லாரும் தெரியாதவங்க கூட மண் வாசனைன்றது அந்த பேர் மூலியமா எங்களுக்கு தெரியும்ன்ற ஒரு சந்தோஷமா இருக்கு. இது மூலியமா நாங்க நிறைய விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம், நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம், சந்தை வாய்ப்புகள் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம், நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இதோட சந்தை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம். வருடாவருடம் நிறைய விஷயங்களை நாங்க பண்ணும் போது இது ஒரு பெரிய ஒரு இயக்கமாகவும் ஒரு பெரிய அவேர்னஸாவே ஆயிடுச்சு. ஸோ இந்த மண் வாசனைன்னு சொல்லும் போது இவங்க பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்களை ஒரு நிறைய மதிப்பு கூட்டல் பண்றாங்க. நிறைய விஷயங்களை, நல்ல ஒரு உணவை இப்ப இருக்கிற குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்கு இருக்கிற சந்ததிகளுக்கு ஏத்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஃபுட் கொடுக்குறாங்கன்றது ஒரு கான்செப்ட் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, மதிப்பு கூட்டல் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி சொன்னீங்க. மதிப்பு கூட்டல்னா நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு அவேர்னஸே இல்லாம இருக்காங்க. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அதுக்கான ஒரு விளக்கத்தை நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா. இப்போ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நம்ம சொல்லும் போது இப்போ நம்ம அரிசி எல்லார் வீட்லயும் நம்ம பண்றோம், எல்லாம் வெள்ளை ரக அரிசிகள் பண்றோம். இப்போ நான் பண்றது பாத்தீங்கன்னா சிவப்பு ரக அரிசிகள், பாரம்பரிய அரிசிகள் நம்ம சொல்றோம், மறக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள். அந்த அரிசிகளை நம்ம பாத்தீங்கன்னா புட்டாகவோ, மாவாகவோ, குழி பணியாரமாகவோ, வத்தல் வடகமாகவோ, அதாவது இன்ஸ்டன்டா நம்ம வீட்டுல உடனே சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியே பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கிறது தான் மதிப்பு கூட்டல். இன்னைக்கு நம்ம பலர் நகர வாழ்க்கையில இயற்கையோட தொடர்பவே இழந்துட்டோம். அதற்கான தீர்வா உங்களோட முயற்சிகள் என்ன? கண்டிப்பா இப்போ
எல்லாருடைய வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்ன்றது வந்து எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிற காலகட்டத்துல இயற்கையான ஒரு விஷயத்த நம்ம வந்து இழந்துட்டு இருக்கோம். அதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா, நம்ம இந்த அவேர்னஸ் மூலியமா நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் மூலியமாகவோ நிறைய கிளாஸஸ் மூலியமாவோ நம்ம சொல்லி தரோம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கிட்ட இருக்கிற நம்மளை இயற்கை அங்காடி கடைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொருட்களை வந்து கொடுக்குறோம். நாங்க இப்ப இருக்கிற அர்பன் ஏரியால எல்லாரும் என்ன யோசிச்சுப்பாங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்துல போயிட்டு ஒரு நல்ல ஒரு இயற்கையான சூழலை போய் பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்ப இருக்கிற காலகட்டத்துல நாங்க என்ன பண்றோம்னா, வருடத்துக்கு ஒரு தடவையாவது, ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அப்பதான் விடுமுறை டைம்ல இருக்கும் போது வருடத்துக்கு ஒரு தடவை நாங்க இயற்கை விவசாயிகள், அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இணைச்சு, இப்ப ரீசெண்டா நாங்க வந்து வேலம்மாள் பள்ளியில வந்து நாங்க நடத்தினோம், மண்வாசனை கிராமிய திருவிழா நடத்தினோம். அந்த ஸ்கூல்ல நாங்க என்ன நடத்துறோம்னா, சின்ன சின்ன விளையாட்டுகள், இப்ப மொபைல் போன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைங்க, அதை விட்டுட்டு எப்படி இயற்கை சார்ந்த ஒரு விளையாட்டுகள் விளையாடலாம், இயற்கை சார்ந்த விஷயங்களை கத்துக்கலாம், அதுவும் இல்லாம உணவு பழக்கத்தை எப்படி மாத்தலான்றத வந்து உணவுல இருந்தும் விளையாட்டுல இருந்தும் அங்க இருக்கிற ஒரு கிராமத்துடைய ஒரு அந்த அட்மாஸ்பியரை நான் வந்து கொண்டு வந்துரும். அது மட்டும் இல்லாம விவசாயிகளை அங்க கொண்டு வரும். ஸோ நம்ம அர்பன் ஏரியால இருக்கிற பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விவசாயிகளை நேரடி சந்தை வாய்ப்புகளை வந்து நாங்க இணைக்கிறோம். விவசாயிகளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நகர வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாடமா அமைஞ்சிருக்கு. ஆமா, இப்ப விவசாயிகளும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு பொருட்கள் வந்து நல்ல ஒரு தரமான ஒரு விலை கிடைக்கலன்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்துல இங்க இருக்கிற மாதிரி சென்னை போற ஒரு பெருநகரத்துல நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தை வாய்ப்புகளை நாங்க நடத்தும் போது நேரடியா அவங்க வாங்கிக்கிறாங்க. அந்த நேரடி பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா நஞ்சில்லா உணவா இருக்கு, குழந்தைங்களுக்கும் உபயோகமா இருக்கு, பெரியவங்களுக்கும் உபயோகம். நிச்சயமா, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய விவசாயிகளுக்கு இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பா தான் இருக்கும். ஏன்னா நகரத்து மக்களோட இணைந்து அவங்களுக்கான ஒரு சந்தையை ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு சிறந்த வாய்ப்பா தான் அமைஞ்சிருக்கு. இயற்கை விவசாயம் ஒரு போக்கல்ல, அது வந்து ஒரு பொறுப்பு. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படி புரிந்து கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க சார். இப்போ எல்லாரும் மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, போறோம் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பேக்டு ஃபுட்டை வாங்குறோம், அதுல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு, என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல, ஆனா அதை வாங்கி அவங்க வந்து அந்த நேரத்துக்கு காலை உணவு மதிய உணவு சாப்பிட்டுடும். ஆனா மக்கள் இப்ப இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு என்ன எடுக்கணும்னா, இயற்கை விவசாயிகள் கிட்ட இருந்து பொருட்களை வாங்கணும். நேரடியா விற்பனை இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊக்கப்படுத்துற மாதிரி அந்த இயற்கையான உணவு, காய்கறியும் சரி பழங்களும் சரி, நாட்டு காய்கறிகளை சொல்றேன், நான் சொல்றது ஹைபிரிட் எல்லாமே ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய வாய்ப்புல தான் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. நாட்டு காய்கறிகளை வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி வெள்ளரக அரிசிகளை, பாலிஷ் பண்ண அரிசிகளை விட்டுட்டு நம்மளுடைய பாரம்பரிய ரகமான நிறைய மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம், குள்ளக்காரு, வெள்ளரகத்துல தூய மல்லி, சொர்ணா மசூரின்ற ரொம்ப அழகான ஒரு பெயர்கள்லாம் கொண்ட மருத்துவம் உள்ள அரிசிகள்லாம் இருக்கு. அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து இனிஷியேட் பண்ணணும். இப்ப நிறைய ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் இல்ல, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபேமிலியை ரன் பண்ற மாதிரி இருக்காங்க. நம்மளோட முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்களை, பழக்க வழக்கத்தெல்லாம் வந்து கத்துக்கிட்டு இருக்கிறது இப்ப மறந்துட்டோம். பாரம்பரியமான நிறைய விஷயத்த மறந்துட்டு இருக்கிறதால நம்ம இயற்கை விவசாயிகளுக்கு விளைவிக்கிற எல்லா பொருட்களையும் வந்து ஈஸியா நம்ம வந்து வாங்கி அதை வந்து உட்கொண்டாலே போதும், நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வளத்தை வந்து கொண்டு வந்துடலாம். அருமை அருமை. அண்ட் இப்ப நீங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் நான் கவனிச்சேன். அரிசியோட வகைகளை சொல்லும் போது நிறைய பேர்களை சொன்னீங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு சில வகைகள் தான் தெரியும். எத்தனை வகையான அரிசி, பாரம்பரிய அரிசிகள் இருக்கு? இது 1,10,000 மேல வந்து அரிசி. நீங்க சொல்றது வகைகள் வந்து 1,00,000 ஆமாங்க சார், அரிசி வகைகள் இருக்கு. நம்மளுடைய பாரம்பரிய இது ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாத்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு ஒரு வகை 2 வகை ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம், பட் ஆனா 1,00,000 வகையான நம்மளோட பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு அரிசிகளும் ஒரு மருத்துவ குணம் இருந்திருக்கு. ஆனா நம்ம நிறைய அரிசிகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 years பேக் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயிகள் வீட்டுக்கு போனா அவங்க வேற அரிசி விளைவிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் பாரம்பரிய ரகத்தை விளைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. இப்போ நிறைய அரிசிகள் வந்து புழக்கத்திலேயே இருக்கு. ஆண்களுக்குன்னு ஒரு அரிசி இருக்கு, பெண்களுக்குன்னு ஒரு அரிசி இருக்கு, முதியோர்களுக்குன்னு ஒரு அரிசி இருக்கு, இப்ப இருக்கிற பெண்கள் பிரெக்னன்ட் ஆனா ஒரு அரிசி இருக்கு, மூட்டுவாதம் வந்தா அரிசி இருக்கு. ஒரு வியாதிக்குமே வந்து மாத்திரை போடுறதுக்கு போல அதுக்கான அரிசியை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுட்டாவே நல்ல தூக்கம் வர்றதுக்கு கூட அரிசி இருக்கு சார். அன்னமழகின்னு ஒரு அரிசி இருக்கு.
அதை புதுமையான ஒரு தகவலா இருக்கு. அன்னமழகின்ற அரிசி வந்து பாத்தீங்கன்னா அதை சாப்பிட்டோம்னா, ஆனா அந்த அரிசி ரகங்களை வந்து இன்னும் தேடிட்டு இருக்காங்க நிறைய. அதாவது பழனி செப்பேட்டுல இந்த அரிசிகளை வந்து பாத்தீங்கன்னா பதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த அரிசிகள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலப்போக்குல அதை யாரும் மறந்து போயிட்டு இருக்கு. ஆனா அந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசியை சாப்பிடும் போது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அரிசியை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல தூக்கம் வரும்னு. இப்ப காலகட்டத்துல எல்லாரும் தூக்கமின்மை ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அந்த தூக்கமின்மையால பல வியாதிகள் வந்துருது. சோ இந்த அரிசிகள் வந்து எப்படி ஒரு குழந்தை வந்து பிறந்த பிறகு ஒரு பேர் வைக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு அரிசிகளுக்கும் ஒரு அழகான ஒரு பேர் வந்து வச்சிருக்காங்க. இது காலப்போக்கில் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய அவேர்னஸ் ஆயிடுச்சு, நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு 10 years பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி வாங்கிட்டு இருக்கவங்கலாம் மூட்டை கணக்கா அரிசி அவங்களோட ரெகுலர் பயன்பாட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க. இந்த அரிசி வகைகள் நீங்க சொல்லும் போதே ரொம்ப ஆச்சரியத்துக்கான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இந்த அரிசி வகைகளை மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு ஏதாவது முயற்சிகள் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா நான் வந்து நிறைய முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன் சார். இந்த முயற்சிக்கு காரணம் வந்து அன்றாட நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சமையல் நிகழ்ச்சின்னு நான் வந்து பண்றேன். அதுல ஒவ்வொரு அரிசிகளுக்கும் பயன் சொல்லிட்டு அதுக்கேத்த வந்து பலகாரங்களும் நான் செஞ்சு மக்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இப்ப நிறைய யூடியூப்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசியில சாதம் செய்யலாமா, அந்த அரிசியில வந்து கஞ்சி, எந்தெந்த அரிசியில எந்தெந்த விதமான டிஷ்ஷஸ் வந்து நம்ம செஞ்சு எல்லாருக்கும் ஆப்ட் ஆகிற மாதிரி நாம சொல்றேன். இலுப்பைப்பூ சம்பான்ற ஒரு அரிசி, அது வந்து அந்த இலுப்பைப்பூ அது வேகும் போதே வந்து பாத்தீங்கன்னா இலுப்பைப்பூ கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த வாசம் வந்து வரும். அது வந்து மூட்டுவாதத்துக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அரிசிகளை நாங்க வந்து பாத்தீங்கன்னா எளிமையாவும் சொல்லி கத்து கொடுத்து. நீங்க உங்களோட யூடியூப்லயோ இல்ல வந்து தொலைக்காட்சிகள்லயோ இதெல்லாம் நீங்க செஞ்சு காமிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. இந்த அரிசிகளை காட்சிப்படுத்துறதுக்கான முயற்சிகள் செஞ்சிருக்கீங்களா? வருடம் நம்ம மண்வாசனை கிராமிய திருவிழால பலதர அரிசிகளையும் சிறுதானியங்களும் நாட்டு விதைகளும் வந்து பாத்தீங்கன்னா காட்சிப்படுத்தி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமும் நாங்க வந்து மண்வாசனை கிராமிய திருவிழான்னு நாங்க நடத்திட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பான ஒரு முயற்சி. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்களா இருக்கட்டும், இல்ல முதியவர்களா இருக்கட்டும், இல்ல இளம் தலைமுறையினரா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாவும் ஒரு விழிப்புணர்வுமா தான் டெஃபினட்டா அமையும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல முயற்சியை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு பெண் தொழில் முனைவோரா இந்த துறையில நீங்க சந்திச்ச சவால்கள் என்ன, அதை எப்படி கடந்து வந்தீங்க? நிறைய சவால்கள் இருக்கு சார். பெண்ணா பிறந்தாலே பெரிய சவாலா தான் நான் சொல்லணும் நானு. ஆனா இந்த சவால் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய காம்படிஷனான ஒரு உலகமா இருக்கு. ஸோ மக்களுக்கு ஏத்த ப்ராடக்டை வந்து நாங்க வந்து டெவலப் சேர்க்கணும். இப்போ இருக்கிற காம்படிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்க. நாங்க அதை எடுத்துட்டு போயிட்டு குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம வந்து இன்னோவேட்டிவா கொடுக்குறோம். நாங்க பண்ற கருப்பு கவுனி வந்து ஐஸ்கிரீமா நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு எங்களுக்கு. இந்த சவாலை வந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவா நாங்க எடுத்துக்கிறோம். இதை எடுத்துக்கிட்டு மக்களுக்கு என்ன தேவைகளோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க வந்து ஒரு பொருளை எடுத்திருக்கோம். இயற்கை விவசாயிக கிட்ட இருந்து அரிசிகளை எடுத்துட்டு வரதே ஒரு பெரிய சவால் தான். ஏன்னா ஒவ்வொரு நேரத்துல நம்மளுடைய ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த பாரம்பரிய ரகங்கள் இருக்காது. ஒரு ரகம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மயிலாடுதுறையில ஒரு ரகங்கள் வளரும் போது அதோட கலர் டெக்ஸ்சர் வேற மாதிரி இருக்கும். விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு அரிசி வளரும் போது அது ஒரு கலர் டெக்ஸ்சர் இருக்கும். ஒவ்வொரு வாடிக்கையாளரும் எங்க கடைக்கு வரும்போது நாங்க அந்த அரிசிகளை வாங்கணுமே, எங்களுக்கு இந்த கலர் மாத்தி கொடுக்குறீங்களா, இல்ல நிறைய போலிகளும் வருது. சோ நிறைய போலிகள் வரும்போது இயற்கை விவசாயத்துல அதே அரிசியை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா செயற்கையாவும், அதாவது கெமிக்கல் போட்டும் விளைவிக்க முடியும். சோ மக்களிடையே அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்றதே ஒரு பெரிய சவால் தான் நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் நாங்க மண்வாசனை நாங்க சொல்லும் போது ஒவ்வொரு அரிசிகளையும் நாங்க வந்து பார்த்து இயற்கை விவசாயிகளை கிட்ட இருந்து கேட்டு அதை வெரிஃபை பண்ணி அவங்க நல்ல முறையில அதை வந்து இயற்கை விவசாயத்துல பண்றாங்க இயற்கையான பொருட்கள் வந்து ஆய்வு செஞ்ச பிறகுதான் நாங்க வந்து பொருட்களை எடுத்துட்டு வருவோம். அதை எடுத்துட்டு வந்து நாங்க அதுக்கு வந்து ஒரு மதிப்பு கூட்டல் வந்து நாங்க பண்றோம். அதை நான் எல்லாமே வந்து ஆர்டர் பேசிஸ்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு பொருளையும் அதை கிளீன் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கு நாங்க வந்து என்னென்ன பொருட்கள் சேர்த்து அதை அரைச்சு நிறைய வெளி மாநிலங்களுக்கும் நாங்க வந்து ஆர்டர் பேசிஸ்ல எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா சோ உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்தந்த நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போய் ரீச் பண்ணுது. ஃப்ரெஷ்ஷா அரைக்கிறோம். அது இல்லாம நிறைய நாடுகள்ல இருந்தும் எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வருது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா
இன்னொரு ஒரு பெரிய சவால் என்னன்னு சொல்லணும்னா அதோடைய ப்ரிசர்வேட்டிவ் டைம். அந்த அந்த ஒரு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணனாலே ஒரு 6 to 8 months வரைக்கும் நம்ம இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கெமிக்கல் போடாம நம்ம அனுப்புறது அது ஒரு பெரிய சவால் தான். எல்லா சவால்களும் நாங்க கூடிய மட்டும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே நாங்க சமாளிச்சுட்டே தான் இருக்கோம். ஒரு வாடிக்கையாளர் உங்களுடைய தயாரிப்பை வாங்கி தன்னோட வாழ்க்கையே மாறுச்சு அப்படின்னு சொன்ன அனுபவம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா நிறைய இருக்குங்க சார். ரொம்ப நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப டச் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங் கப்பிள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி தான், இதை சொல்லிடுறேன், கண்டிப்பா இதை சொல்லணும். அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. 4 years அவங்களுக்கு குழந்தை கிடையாது. நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் எந்த ஒரு டாக்டர்ஸ் எதுவும் சொன்னதில்லை. ஆனா இயற்கை விவசாயிகள் சொன்னதை நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் ஆணுக்கு வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசியும் அவங்க ஒய்ஃப்க்கு பூங்கார் அரிசியும் சாப்பிடுங்க, ஏன்னா அவங்களுக்கு குழந்தை கிடையாது, 4 வருஷமா குழந்தை கிடையாது, சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த அரிசியை நான் வந்து 1 மண்டலத்துக்கு சாப்பிடுங்க நான் சொன்ன பிறகு அவங்க வருவாங்க, அந்த அரிசி வாங்குவாங்க, அதுல அரைச்சி தினைக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்ன்ற அவங்களே ஒரு ரெசிபியை வந்து கண்டுபிடிச்சு இந்த மாப்பிள்ளை சம்பா அவருக்கும் பூங்கார் அவங்களும் 1 மண்டலம் 48 நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்ன நியூஸ் என்னன்னா, மேடம் நாங்க வந்து கன்சீவ் ஆயிருக்கோம். நம்ம அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நம்ம வந்து வார்த்தையின் மூலியம் சொல்றோம் ஒரு பாரம்பரிய அரிசி. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனா அதை செயல்பட்டு அவங்க வந்து அவ்வளவு கடினமா நான் சொல்றேன்றதுக்காக அதை செஞ்சு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கூட நான் போயிட்டு வந்தேன். ரொம்ப அழகா இருந்தது அவங்க குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தது. அவங்க வந்து இத்தனைக்கும் ஒரு சேனல்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அரிசி வாங்கி நான் சாப்பிட்டிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை. வாழ்க்கையே ஒரு மாற்றம். உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நபர், உங்களை ஊக்குவித்த ஒரு நபர் அப்படின்னா யார சொல்லுவீங்க? கண்டிப்பா ஒரு இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வருடத்துக்கு முன்னாடி சார். அப்போ நான் எனக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணி நான் இருக்கேம்மா நீ வந்து இந்த பாரம்பரிய அரிசிகளை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னது நம்மளுடைய நெல் ஜெயராமன் ஐயா. நிறைய இயற்கை விவசாயிகள் கிட்ட பொருட்களை வாங்கி இதை நீங்க வந்து சந்தைப்படுத்துங்கன்னு சொல்லி நிறைய ஊக்குவிச்சு நிறைய விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. நெல் ஜெயராமன் ஐயா உடம்பு அவருக்கு சுகம் இல்லாத போது கூட அவரு அந்த ஒரு கஷ்டத்தையே பார்க்காம இன்னொரு ஒரு ஒரு தொழில் முனைவரா நீங்க வந்து இந்த உலகத்துக்கு நீங்க வந்து வரணும், நிறைய விஷயங்களை நான் வந்து என்றது நெல் ஜெயராமன் ஐயா. இயற்கை விவசாயத்தின் மீது நம்பிக்கை எழுந்த விவசாயிகளுக்கு நீங்க சொல்ல விரும்பும் கருத்து என்ன? இப்ப நம்பிக்கை இழந்ததுன்றதே நம்ம யோசிக்க தேவையில்லை சார். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த நஞ்சில்லா உணவை வந்து ரொம்பவே விரும்புறாங்க. கோவிடுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்றது வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு நாங்க சொல்றது என்னன்னா, அரிசியை விளைவிக்கிறாரு, அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பு கூட்டல் பண்றதா இருந்தா அவளாக பண்ணலாம். அது மட்டும் இல்லாம காய்கறி விவசாயம் பண்றவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊறுகாய் வகைகளாகவும் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிற இந்த தக்காளியில வந்து பாத்தீங்கன்னா பவுடர்ஸ் ஆகும், அந்த பவுடர்ஸ் ஆகுமா அவங்களே இந்த கவர்மெண்ட்ல நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரியும் பண்ணலாம். எங்களை மாதிரி ஆட்கள் நாங்க இருக்கோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி மண் வாசனை மட்டும் கிடையாது, எங்களை மாதிரி இயற்கை ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்கும். அது மாதிரி பொருட்களை வாங்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அவங்க இந்த நஞ்சில்லாத உணவை வந்து தயாரிச்சா மட்டும் போதும், நாங்க அவங்களுக்கு கண்டிப்பா நாங்க சப்போர்ட்டா இருப்போம். சோ நம்பிக்கை இழந்த விவசாயிகளுக்கு நீங்க ஒரு நம்பிக்கையாவே உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் நம்பிக்கையா இருக்காங்க அப்படின்றதான் சொல்ல வரீங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் மேடம். நம்மளுடைய மக்கள் அவங்களோட வாழ்க்கை முறையை மாத்தி இயற்கை உணவுகளையும் நஞ்சில்லா உணவுகளையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறும்? கண்டிப்பா சார். இது உண்மையிலே கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு இமேஜினேஷனா இருக்கு. உலகமே சொர்க்கமா மாறிடும் சார். அந்த சொர்க்கத்துல வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க. விவசாயிகளுக்கு வந்து இப்ப நிறைய பலன் கிடைக்கும். நிறைய பேர் விவசாயத்தை கையெடுத்துப்பாங்க. வீட்டுக்கு வீடு மாடி தோட்டம் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. அதுவே வீட்டு தோட்ட விவசாயிகளா மாறிடுவாங்க. ஸோ ஒரு நாள் எல்லாமே மாறிச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க தேவையில்லை. நஞ்சில்லா உணவா ஆரோக்கியமா இருக்கலாம். கண்டிப்பா. பாரம்பரிய உணவு வகைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்த உணவுனா என்ன சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா சீரக சம்பா பிரியாணி சார்.
பிரியாணி அப்படின்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த சீரக சம்பா பிரியாணின்னு சொல்லும் போதே உங்க முகத்துல ஒரு பயங்கர சந்தோஷம் தெரியுது. அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் இயற்கைக்கு நெருக்கமா வளர்றதுக்கு பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா பெற்றோர்கள் வந்து அந்த உணவை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மறக்கப்பட்ட நம்மளுடைய நாட்டு காய்கறிகளையும் சரி, அரிசி வகைகளும் சரி, சிறுதானியங்களும் அவங்க மட்டும்தான் சார் டீச் பண்ண முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற கல்வித்துறையில புக்ஸ்ல எல்லாம் இருக்குது. ஆனா அந்த உணவை வந்து எப்படி இன்னோவேட்டிவா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆகவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் டைம்ல வந்து ஒரு நல்ல ஒரு உணவா கொடுக்கறது வந்து பெற்றோர்கள் கண்டிப்பா இதை வந்து முயற்சி எடுத்தால் மட்டுமே தான் இதை பண்ண முடியும். அந்த தோசை, இட்லி அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கு ஏதாவது இந்த சிறுதானியத்திலையும் பாரம்பரிய அரிசிலையும் நிறைய வித்தியாசமான இருக்கு. குழி பணியாரம், சாக்லேட் குழி பணியாரம் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இட்லிலேயே குல்ஃபி இட்லி மாதிரியே தயாரிச்சு கொடுக்கலாம். ஸோ அவங்களுடைய ஃபுட்டை வந்து ரொம்ப இன்னோவேட்டிவா அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும் போது, கலர்ஃபுல்லா பண்ணும் போது கண்டிப்பா அவங்க அந்த உணவை வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, இன்ட்ரெஸ்டோட சாப்பிடுவாங்க. கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ நிச்சயமா இப்போ பெற்றோர்கள் செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு இன்னோவேட்டிவ் டச்சை வச்சுக்கணும் அப்படின்றதான் நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறோம். நிறைய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க மக்கள் மனதுல. பல சாதனைகளும் நீங்க செஞ்சிருக்கீங்கன்றதை நாங்க பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த உலக சாதனை முயற்சிகளை பத்தி சொல்லுங்க. நான் கிட்டத்தட்ட 4 சாதனை பண்ணியிருக்கேன் சார். வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு. முப்பாலினம் கலந்து நாங்க வந்து 100 வகையான பாரம்பரிய அரிசியை வந்து பொங்கலா செஞ்சு நாங்க நிறைய விழிப்புணர்வு கொண்டு வந்தோம். இரண்டாவது வந்து ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் 2 சாதனையை நான் வந்து படைச்சிருக்கோம். 214 டிஷஸ் வந்து 1 ஹவர்ல பண்ணியிருக்கோம். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வேலம்மால நடந்த வேர்ல்ட் யூனியன் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு 488 தோசை வெரைட்டியை வந்து நாங்க வந்து கொண்டு வந்தோம். அரிசி வகைகள் தான் 1 லட்சத்துக்கு மேல இருக்குன்னு கேள்விப்பட்டோம். உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தோசை வகையிலுமே கிட்டத்தட்ட 500 வகையான தோசை வகைகள் இருக்குன்றதையும் சொல்றீங்க. இப்போ நம்ம இந்த அரிசியில வந்து வெரைட்டிஸ் ஆஃப் நம்ம டிஷ்ஷஸ வந்து செய்யலான்ற ஒரு விழிப்புணர்வை வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய விழிப்புணர்வு கொடுக்கற மத்தியில இந்த மாதிரி டிஷ்ஷஸை காட்டும் போது இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலயோ இல்ல பெரியவங்க மத்தியிலயோ நிறைய இருக்கும். மண் வாசனையினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன? எங்க அடுத்த 5 வருஷத்துல உங்களை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? மண் வாசனை வந்து தமிழ்நாடு மட்டுமே இல்ல, வெளி மாநிலங்களும் நான் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச்சஸை வந்து நிறைய டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் இந்த தோசா பேட்டர் நாங்க பண்றதும் சரி, கருப்பு கவுனி ஐஸ்கிரீம் பண்றதும், இந்த மாதிரி பிரான்ச்சைசி மாடல்ல ஸோ அங்கங்க நம்ம எடுக்கும் போது நிறைய ஒரு பிரான்ச்சஸ் நிறைய இருந்ததுன்னா எல்லாரும் உபயோகமா படுத்தலான்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட எனக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல ஒரு 250 பிரான்ச்சஸ் நான் வந்து கொண்டு வரணும்னு நான் பாக்குறேன். வாழ்த்துக்கள் மேடம். நிச்சயமா உங்களுடைய கனவு மெய்ப்படட்டும். 250 இல்ல, அதையும் தாண்டி உங்களோட பயணம் தொடரட்டும். அண்ட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் யாருக்காவது உங்களுக்கு பிரான்சைசி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா மேனகா அவர்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நிகழ்ச்சியினுடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட் ராபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ். உங்க மனசுல இருந்து வரக்கூடிய பதில்களை நீங்க சொல்லலாம். இயற்கை வாழ்க்கை ஸ்டைலா இல்ல சாக்ரிஃபைஸா? ஸ்டைல். சோகமா இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு மோட்டிவேஷன் தரக்கூடிய விஷயம்? நல்ல சாப்பாடு. உங்க ஆபீஸ்ல இல்லனா ஸ்டோர்ல நீங்க எழுத விரும்பக்கூடிய கோட் இல்லனா ஒரு வாசகம்? உண்மையா இருக்கணும், மற்றவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யாம சந்தோஷமா இருந்தா டெஃபினட்டா நம்ம லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். மாடி தோட்டமா இல்ல பண்ணை வாழ்க்கையா? பண்ணை வாழ்க்கை. ஒரு பழைய கிராமத்து வீடா இல்ல புதுசா கட்டின ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹோமா, எதை தேர்வு செய்வீங்க? பழைய கிராமத்து வீடு. ஒரு நாளைக்கு வாடிக்கையாளரா மாறி உங்களோட கடைக்கு நீங்க போகும்போது ஒரு பொருள் வாங்கணும்னா என்ன பொருள் வாங்குவீங்க? கருப்பு கவுனி ஐஸ்கிரீம். சுத்தமான காற்றா இல்ல சஞ்சலம் இல்லாத மனசா, எது ப்ரீஷியஸ்? சஞ்சலம் இல்லாத மனசு. கடைக்கோ இல்லனா ஆபீஸ்க்கோ நீங்க போகும்போது உங்க மனசுல அடிக்கடி சொல்லிக்கக்கூடிய ஒரு வார்த்தை? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும், யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் நிறைவா ஒரே ஒரு கேள்வி, உங்க வாழ்க்கைய ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? தியாகம். தேங்க்யூ மேடம். ரொம்ப அழகா ராபிட் ஃபயர் क्वेश्चंसக்கு டக்குன்னு ஸ்பான்டேனியஸான எனர்ஜில பதில்கள் கொடுத்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய அனுபவ பயணத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு நாங்க தெரிவிக்கிறோம். நன்றி அரவிந்த் சார். இந்த கட்டத்துல நீங்க ரொம்ப அருமையா எங்களை மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர்ஸை இந்த உலகம் முழுக்க காட்டுறதுக்கு நீங்க நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். முக்கியமா நான் வந்து ரெயின் டிராப்ல வந்து நான் ஒரு ஃபீனிக்ஸ் பறவைன்ற ஒரு அவார்டை வந்து நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமே என்னோட லைஃப் சேஞ்சிங்கே நிறைய மாறிச்சு சார். நிறைய உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவும் நிறைய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு உங்களுடைய அவார்ட் வந்து எனக்கு ரொம்பவே சிறப்பாகவும்
நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருந்தது. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நன்றி ரெயின் madam. டிராப்க்கு நான் நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இன்றைய எபிசோட் உங்களுடைய மனசுலயும் ஒரு சின்ன விதையாவது விதைச்சிருக்கும் அப்படின்னா அதுதான் ரெயின் டிராப்ஸ் இன்ஸ்பைரிங் கனெக்ஷனுடைய முயற்சியோட வெற்றி. தோழர் மேனகா அவர்களுடைய பணிகளும் செயல்களும் அவங்களுடைய முயற்சிகளும் நம்மளையும் இயற்கை பக்கமா நகர செய்யுது. இது போன்ற உணர்வுள்ள உண்மை நிகழ்வுகளை உங்க மனசு கொண்டு வரதுதான் ரெயின் டிராப்ஸ் இன்ஸ்பைரிங் கனெக்ட். உங்களுடைய பசுமை பயணத்திற்கு இது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். ரெயின் டிராப்ஸ் இன்ஸ்பைரிங் கனெக்ட் நிகழ்வினுடைய நோக்கம் மாற்றத்தை காட்டுவது மட்டுமல்ல, மாற்றத்தை உணர வைப்பது. அந்த பயணம் தொடர்கிறது. நன்றி, வணக்கம்.